வணக்கம். இன்றைக்கி வந்து சாம்பார் சாதம் எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். அது பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து அரிசி வந்து நம்ம ஊற வச்சிடலாம் கொஞ்ச நேரம். நான் பாருங்கள் 2 கப் அரிசி எடுத்திருக்கேன். 2 கப் அரிசிக்கு 1 கப் துவரம் பருப்பு எடுத்திருக்கேன். இது 1 கப் அரிசி போட்டிங்கன்னா நீங்கள் 1/2 கப் போட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், அரிசியும் துவரம் பருப்பையும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியில் கொஞ்சம் நேரம் ஊற வைக்க போகிறேன். ஒரு 1/2 அன் ஹவர் ஊற வச்சுக்கலாம். இப்போது இதை பண்ணுறதுக்கு வேறு என்னென்ன பொருட்கள் வேணும்னு பார்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், ஒரு 15 சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஊற வச்ச அரிசி, அப்புறம் பீன்ஸ், மசாலா பவுடர் வச்சுருக்கேன், அப்புறம் தக்காளி, கேரட், எலுமிச்சை சைஸ் புளி ஊற வச்சுருக்கேன், கடுகு, ஜீரகம், கருவேப்பிலை, சுரைக்காய், கத்திரிக்காய். உங்களுக்கு இதோட வேணும்னா வேறு என்ன காய்கறி வேணுனாலும் ஆட் பண்ணிக்கலாம். முருங்கைக்காய் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போது வந்து ஸ்டவ்வில் வந்து நம்ம அரிசியும் பருப்பையும் ஆட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு வந்து அதை வேக வச்சிடலாம். அது வேகிற அது ஒரு 3 விசில் விடுற வரைக்கும் நம்ம அதுக்குள்ளே காய்கறியை வந்து வேக வச்சிடலாம். பாருங்கள், அரிசிக்கு வந்து நான் 1 கப் பருப்பு, 2 கப் அரிசிக்கு வந்து 7 கப் தண்ணி ஊற்றுறேன். அப்போ தான் நான் கொஞ்சம் நல்லா குழஞ்சி வரும். ரொம்ப குழைய வேணாம், ஏன்னா நம்ம வந்து காய்கறியை விட்டு காய்கறி வேக வைக்கும்போது அதுலேயும் தண்ணி இருக்கும், அதுவும் ஊற்றுவோம். ஸோ வந்து ஓரளவுக்கு வேக வச்சா போதும். நான் இதில் வந்து மஞ்சள் பொடியும் ஜீரகமும் கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கிறேன். பாருங்கள், உப்பு எவ்வளோ தேவையோ அவ்வளோ ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ மூடி வச்சிடலாம். மூடி வச்சு நான் ஒரு மீடியம் ஃப்ளேமில் வந்து ஒரு 4 விசில் விட போகிறேன். பாருங்கள், 4 விசில் வந்துடுச்சு. அரிசியும் பருப்பும் நல்லாவே வெந்துடுச்சு. இப்போ வந்து நம்ம வந்து சாம்பார் சாதத்துக்கு இது ரெடி பண்ணிடலாம். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு கடாயில் வந்து ஆயில் ஊற்றிக்கோங்க. நம்ம எடுத்து வச்சுருக்க கடுகும் ஜீரகமும் ஆட் பண்ணிடலாம். கடுகு வெடித்ததும் நம்ம வந்து அதில் வந்து பெருங்காயத்தூள் ஆட் பண்ணுறோம் கொஞ்சம். அப்புறம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். இப்போ நான் வெட்டி வச்சுருக்க சின்ன வெங்காயத்தை ஆட் பண்ண போகிறேன். பாருங்கள், வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கிடுச்சு. பொடி ஆட் பண்ணிடலாம். நான் பாருங்கள் மஞ்சள் பொடி ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் 3 ஸ்பூன் மல்லிப்பொடி, 2 ஸ்பூன் சாம்பார் பொடி ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ அது பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொஞ்சம் வதக்கிக்கோங்க. பாருங்கள், வதங்கிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க தக்காளி ஆட் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், தக்காளியும் வெங்காயமும் நல்லா வதங்கிடுச்சு. நம்ம தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ நான் எடுத்து வச்சுருக்க காய்கறி எல்லாமே ஆட் பண்ண போகிறோம். கேரட், பீன்ஸ், கத்திரிக்காய், சுரைக்காய். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து உருளைக்கிழங்கு, வழுதனங்காய், வாழைக்காய், முருங்கைக்காய் இது வேணால் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதை வேக வைக்கிறதுக்கு நம்ம தண்ணி ஊற்றுறோம்.
இப்போ இதை வேகிறதுக்கு நம்ம உப்பு ஆட் பண்ண போகிறோம். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ மூடி வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், ஓரளவுக்கு நல்லா கொதிச்சிருச்சு. இந்த டைமில் வந்து காய்கறி எல்லாம் வந்து ஒரு ஹாஃப் குக் ஆகிருக்கும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க புளி தண்ணியை ஊற்றிடலாம். புளி தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இது இன்னும் கொஞ்சம் நேரம் நல்லாவே கொதிக்கணும். உப்பு தேவைப்படுற அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ காய்கறியுமே நல்லா வெந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து அதை எடுத்து நம்ம வந்து வேக வச்சுருக்க அரிசியில் ஆட் பண்ணிடலாம். இதுலேயுமே கொஞ்சம் தண்ணி இருக்கனால இன்னும் கொஞ்சம் நேரம் இந்த சாதத்தை கொதிக்க விட்டால் சாதம் இன்னும் நல்லா குழஞ்சிடும். பாருங்கள், இப்போ நல்லா குழஞ்சிடுச்சு சாதம். இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து கீழே ஸ்டவ்வே ஆஃப் பண்ணிடலாம். லாஸ்ட்டாக வந்து நான் வந்து நல்லா கமகமன்னு இருக்கணுன்றதுக்காக ஒரு 3 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணுறேன். நெய் ஆட் பண்ணிட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. லாஸ்ட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணும்போது மேலே கொத்தமல்லி தலை வந்து கட் பண்ணி போட்டுக்கோங்க. பாருங்கள், சாம்பார் சாதம் ரெடி ஆயிடுச்சு. இப்போது அதுக்கு வந்து நம்ம அப்பளம் பொரிச்சிக்கலாம். பாருங்கள், சாம்பார் சாதம் பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். அப்பளம், அதே நேரம் வந்து நம்ம ஆனியன் முட்டை ரோஸ்ட்டு வந்து பண்ணியிருந்தேன் சைட் டிஷ்ஷாக. இப்போ அதையும் எடுத்து வச்சிடலாம். அதோட ரெசிபி நான் ஏற்கனவே சேனலில் போட்டிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா போய் பார்த்துக்கோங்க. பாருங்கள், டேஸ்டியான சாம்பார் சாதம், சைட் டிஷ்ஷாக வந்து ஆனியன் எக் ரோஸ்ட், அப்பளம் எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப டேஸ்டியாக இருக்க போது நீங்களும் வீட்டில் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.